ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பேதுருவின் மூலமாக ஆலோசனை வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். அதாவது யூத ஜனங்களாய் இருந்தாலும் சரி, புறஜாதிகளாய் இருந்தாலும் சரி, அவர்கள் இரக்கம் பெறாதவர்களாக தேவனுடைய ஜனங்களாக அவர்கள் இல்லாதிருந்தார்கள். எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாகத்தான் என் வாழ்விலே மீட்பின் திட்டம் நிறைவேறுகிறது என்று சொல்லி நம்பி, என் சரீரம் தேவன் தங்குகிற ஒரு ஆலயம், அவர் விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொடுத்து தனக்கு விலையாக வாங்கிவிட்டார், இனி வாழ்கிறது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கிற எண்ணம் எப்பொழுது நமக்குள்ளாக உருவாகிறதோ அப்பொழுது நாம் தேவனுடைய ஜனங்களாக, தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்க முடியாது, இரக்கம் பெற்றவர்களாய் இருக்க முடியாது. அது யூதனாய் இருந்தாலும் சரி, புறஜாதியாய் இருந்தாலும் சரி என்று இங்கே பேதுரு தொடங்குகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, அதாவது நம்முடைய சரீரத்தில் அம்பை கொண்டு தாக்கினாலோ அல்லது புல்லட் கொண்டு, அதாவது நம்மை கைத்துப்பாக்கியை கொண்டு நம்மை தாக்கினாலோ, நம்முடைய சரீரங்களிலே அந்த குண்டுகளோ அந்த அம்புகளோ துளைக்கும் பொழுது எத்தனையாய் நம்முடைய சரீரத்தில் வேதனையை கொடுத்து ஒருவேளை சில நேரங்களில் நம்முடைய உயிருக்கே இழப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதோ, அதே போலத்தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளினால் நம்முடைய சரீரத்தில் வலி வேதனைகள் மாத்திரமல்ல, மரணத்தையே அது நிகழ்த்தக்கூடிய ஒரு காரியமாக நமக்கு அமைந்து விடலாம். ஆகவே நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை நாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி முதலில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு இங்கே பேதுரு ஆலோசனை கொடுக்கிறார். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி, அதாவது இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு கஷ்டமான வழிகளிலே நடத்தப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களை நேசிக்கிறவர்கள் கூட, அவர்களை பார்க்கிறவர்கள் கூட ஏதோ பாவம் செஞ்சிட்டாரு, அதனால தான் இவ்வளோ வேதனையை அனுபவிக்கிறார் என்று உலகம் அல்லது நம்மை நேசிக்கிறவர்கள் கூட பேசக்கூடும். யோபுவினுடைய வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படுகிற அந்த நேரத்தில் அவன் ஒரு ட்ரையல் சோதனை ஓட்டத்தின் வழியாக விசுவாச ஓட்டத்தில் அவன் கடந்து செல்கிற பொழுது மனைவியினால் தூஷிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 3 நண்பர்கள் திரும்ப திரும்ப அவனுடைய காரியங்களிலே அவன் ஏதோ பெரிய பாவத்தை செய்துவிட்டான், ஆகவே தான் இப்படி அனுபவிக்கிறான் என்று சொல்லி அக்கிரமக்காரனாக அவர்கள் தீர்ப்பு சொல்லும்படியாக வருகிற அந்த நேரம் போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒரு டெஸ்ட் அல்லது ஒரு ட்ரையல் வழியாக நம்மை நடத்தும் பொழுது நம்மை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசுகிற அநேகருடைய வாய்களை நாம் பார்க்க முடியும். அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி, நம்முடைய ஆண்டவர் காரியங்களை சந்தித்து நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் நாம் ஆண்டவருக்கென்று நற்கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால், ஒன்று அவருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே, சந்திப்பின் நாளிலே, இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்முடைய எப்படி யோபுவினுடைய வாழ்விலே ஆண்டவர் இடைப்பட்டு அவனுக்கு எல்லா காரியத்தையும் நன்மையாய் மாற்றி இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே
நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் துக்கப்பட்டு நற்கிரியைகளை செய்யாமல் விட்டுறாதுங்க, நல் நடக்கையை விட்டுறாதீங்க. எப்படியோ உலகம் பேசிட்டு போகட்டும், உலகத்தின் வாயை மூடுகிறதற்கு உளமுடி பத்தாது. ஆகவே பேசுகிறவர்கள் பேசட்டும், நீங்கள் தொடர்ந்து நற்கிரியைகளை செய்யுங்க, நல் நடத்தை உள்ளவர்களாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யாருக்கு ஒப்பு கொடுக்கணுமோ அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட பாதையில் ஆண்டவரால் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் நிருபங்களிலே ஆங்காங்கே எழுதினது போல இவரும் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களுக்கும் கீழ்ப்படியணும், தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி, ராஜா அவன் ஏற்படுத்தின அதிகாரிகள் அவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிங்க. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எதை சொல்லுகிறார்? இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் நியாயங்கள் எடுத்து போடப்படும் பொழுது வாதிட்டு அந்த நியாயத்தை நிலைநாட்ட நினைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தீர்த்து மரண தீர்ப்பு கொடுத்து அவரை சிலுவையிலே அறைகிறதற்கு ஒப்பு கொடுத்த பொழுது நியாயம் இந்த பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று என்று பார்க்கிறோம். அவர் அடிக்கிறவனுக்கு தன்னுடைய முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவனுக்கு தன்னுடைய தாடையையும் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் இடாமல் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சிறிய காரியங்கள் நமக்கு விரோதமாக செய்யப்படும் பொழுது வாதிட்டு நம்முடைய வாதங்களை நாம் அதை உறுதிப்படுத்த நினைக்கிறோம். இங்கே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்யுங்க, அமைதியாக இருந்துட்டு உங்களுக்கு விரோதமாக அநியாயம் செய்கிறவர்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா அந்த புத்தியின மனுஷர்கள் அவர்களுடைய அறியாமையில் நம்ம இத்தனையாக வேதனைப்படுத்துகிறார்களே, நம்ம நன்மை செய்யும் பொழுது அவர்களுடைய அறியாமை அடக்கப்படுகிறது. வாதினால் செய்ய முடியாததை வாதிட்டு நம்ம நிலைநாட்ட முடியாததை நம்ம நற்கிரியைகளின் மூலமாக நிலைநாட்டி விட முடியும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று இங்கே பேதுரு ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்கணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள் என்று சொன்னால் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூர்ந்து நாம் அவரிடத்தில் நடந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை இங்கே பேதுரு எழுதுகிறார். இதற்கு முன்பாக சத்ருவுக்கு அடிமைகளாக இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், இப்பொழுது அவருடைய அன்பின் ராஜ்யத்திற்கு ஆண்டவர் உட்படுத்தி இருக்கிறபடினால எல்லா காரியத்திலையும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதற்காக கீழ்ப்படுகிறதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள். அதற்கு எந்த விதமான தப்பும் இல்லை. சத்ருவுக்கு கீழ்ப்படிந்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து அடிமைகள் போல இருந்தாலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுகிற மிகப்பெரிய பாக்கியத்தை அவர் வைத்திருக்கிறபடினாலே தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, எல்லா எஜமான்களும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க, முரட்டு குணம் உள்ள எஜமான்களும் இருப்பாங்க. அவங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் என்று இங்கே பேதுரு சொல்கிறதை பார்க்கிறோம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதாவது தப்பு செஞ்சுட்டு அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுனால தேவனிடத்தில் எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் நன்மை செய்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் பாடுகள் வருது, நீங்கள் அதை பொறுமையாக சகிச்சிங்கன்னா அது ஆண்டவருக்கு முன்பாக அதுதான் அவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே பேதுரு எழுதுகிறார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தும் எந்த ஒரு கெடுதலையும் எந்த ஒரு மனுஷனுக்கும் செய்யாமல் இருந்த போதிலும் கூட
அவர் அங்கே பாடுபட்டதை நாம் பார்க்கிறோம். வார்த்தைகளினால் அவரை காயப்படுத்தினார்கள். அநேக நேரங்களிலே அவரை கொலை செய்கிறதற்கு வகை தேடினார்கள். கடைசியாக அவரை அந்த சிலுவை மரத்தில் ஏற்றி அவரை கொலை செய்யவும் அவர்கள் காரியங்களை செய்து முடித்தார்கள். ஆகவே நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்த அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றினீங்கன்னா அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். இதற்கு தான் நீங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதற்கு தான் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு கிறிஸ்து எந்த பாதையில் நடந்தாரோ அதே பாதையில் தான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நடக்க வேண்டும். பாடுகளை சகித்து தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு சொன்னார். நிச்சயமாக தமக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் ஓடின இயேசு கிறிஸ்துவை போல இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் ஓட முடியும். அவர் பாவம் செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை காணப்படலை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையலை. பாடுபடும்போது பயமுறுத்தலை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். பிதாவினிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் பதில் வையாமல் பாடுபடும்போது நான் தேவகுமாரன் பாரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தாமல் வாயில் வஞ்சனை காணப்படாமல் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் வாழும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்றைக்கு ஒரு யெகோவா ராஃபாவாக இருந்து சுகத்தை கொடுக்கிற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். அவருடைய தழும்புகளினால் இன்றைக்கு ஒருவேளை தேவ சித்தத்தின்படி நாம் குணமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவர்களிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பராக, ஒரு பிரதான மேய்ப்பராக ஆண்டவர் இருக்கிறார். கண்காணியுமானவர் நல்ல ஒரு மேற்பார்வையாளராக, நல்ல ஒரு பொறுப்பாளராக, நல்ல ஒரு பாதுகாப்பாளராக, பராமரிக்கிறவர் மாத்திரமல்ல பாதுகாக்கிறவர்களிடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறதுனால எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சகித்து பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா இச்சைகளையும், ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்து ஒரு அடிமைகளைப் போல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வாழும்பொழுது தேவனினால் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகுதியான பிரதிபலனை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.